சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது அப்பத்தா ஞாபகமாவே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு குழந்தையே பிறந்துருது. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஹாஸ்பிட்டல் அப்பத்தா இருக்காங்க. அப்பத்தா கிட்ட இருந்து சேதுக்கு ஃபோன் வருது. அப்பத்தா ஞாபகமாவே இருந்த சேதுக்கு அப்பத்தா கிட்ட இருந்து ஃபோன் வரவும், ஐயா சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா குரலை கேட்டதுமே சேது கண்கலங்க ஆரம்பிச்சாரு. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் ஒரு இடத்துக்கு வர சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம வருவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சொல்லு அப்பத்தா சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நம்ம ஊரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம். ஆஸ்பத்திரிக்கா? என்ன பத்தா, என்னாச்சு, உனக்கு உடம்புக்கு எதுக்கும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் வான்னு சொன்னா வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா போனை வச்சிடறாங்க. சேதுவும் பதறி அடிச்சு கிளம்பி இங்க பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போனா வெளியில அப்பத்தா கையில ஒரு குழந்தையோட நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா, என்ன வர சொன்ன நீ, உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி சேது கடந்து பதறவும், எனக்கு எதுவும் உடம்புக்கு இல்லை அம்மா, யாரு குழந்தை அப்பத்தா இது, என்ன கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் என்னதான் அங்கேருந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டாலும் எப்படி நீ என்னை நினைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் இங்க உன் நினப்போட தான் இருந்துகிட்டு இருக்கேன். தினமும் உன் ஞாபகமாத்தான் இருக்கு, உன்னை பார்க்கணும் போலதான் இருந்துச்சுன்னு. ஆனா என் கையில இருக்கிற குழந்தை யார் குழந்தை தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இங்க சேது திருன்னு முழிக்கவும், வேற யாரு குழந்தை இல்லை, தமிழ்ச்செல்வி குழந்தை, தமிழுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேது கண்ணெல்லாம் கலங்கி அந்த குழந்தைய அப்படியே பார்க்குறாரு. உங்க அம்மாவே திரும்ப வந்து பிறந்திருக்காடா, அப்படியே மூக்கு மொழியெல்லாம் பாரு, உங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இங்க சேதுக்கு பார்த்தா குழந்தை பாசம் அப்படியே தாவி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இங்க குழந்தைய பார்த்ததுமே சேது கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கையெல்லாம் நடுங்குது. இந்தாயா புடியா உன் பிள்ளையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கொடுக்கவும் சேது அந்த குழந்தைய அப்படியே கையெல்லாம் நடுங்கி வாங்குறாரு. அந்த குழந்தைய பார்த்து கண்கலங்கி அழுகிறாரு. வேகமா அந்த குழந்தைய நெத்தி கண்ணோன்னு சொல்லி முத்தத்தெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பத்தா அப்பத்தா அம்மா அம்மா அம்மாவே திரும்ப வந்து பிறந்திருக்காங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கவும், ஆமாயா, இப்ப நீ இந்த குழந்தைய கொண்டு போய் ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குற. இந்த குழந்தைய நீ தான் வளர்க்கணும்னு சொல்ற. அதுக்கு அவ என்ன சொல்றான்னு மட்டும் பாரு. அவளுடைய முகத்துல என்ன போக்கு போகுதுன்னு மட்டும் பாரு. எல்லாரும் மோகனாவாயிர முடியுமாடா? உங்க ஆத்தா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருந்த 3-4 பிள்ளைகளையும் அவ பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்தவன் மோகனா. என்னதான் இருந்தாலும் மோகனா உனக்கு சின்னம்மா தான். ஆனா எந்த இடத்துலயும் சின்னம்மா மாதிரி அவன் நடந்துகிட்டதே கிடையாது. பெத்த தாய் மாதிரி அவன் நடந்துகிட்டா. அவளுக்கு நிகராலாம் இனிமேல் எவளும் வர முடியாதுடா. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்றியே எந்த தகுதியில வச்சு அவளை உனக்கு பிடிச்சிருக்கு, அவளை 2ஆம் தரமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நீ ரெடியா இருக்கியே, அதுக்கு அவளும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காளே. இந்த பிள்ளைய கொண்டு போய் உன் பிள்ளையா இனிமேல் இதை பார்த்து வளர்க்கணும். இனிமேல் நமக்கு குழந்தைன்றது கிடையாது. நீ எட்டியே இருக்கணும், நானும் எட்டியே இருக்கணும். நமக்கு இனிமேல் இதுதான் குழந்தை. நம்ம 2 இனிமேல் குழந்தைய பெற்றுக்கிற கூடாதுன்னு அவகிட்ட சொல்லி மட்டும் பாரு. எங்கேயோ மனசார அந்த குழந்தைய வளர்த்து காட்டலான்னு பார்ப்போம். என்னடா சேது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ்ச்செல்விக்கு உனக்கு 1000 தான் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாமே. நீ அவளுக்கு வேணாம் அவளுக்கு உனக்கு வேணான்னு சொல்லி 2 பேரும் என்னமோ எக்கேட சண்டை போட்டு போங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது புருஷன் முஞ்சாதி உறவு. அதை யாரு என்ன பண்ணாலும் எதுவும் அழிக்க முடியாதியா. அப்படிப்பட்ட உறவுல கொண்டு போய் இடையில ஒருத்திய கொண்டு வந்து அவளை கூட தான் இனிமேல் வாழ போறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியே. இந்தா இது உன் குழந்தை. அவளுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அது ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இப்ப அவகிட்ட இருக்கு. அவ வயிற்றுல இதுவரையே 2 குழந்தை இருக்குன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஒரு குழந்தை அவகிட்ட தான் இருக்கு. ஒரு குழந்தைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த குழந்தைய நீ கொண்டு போய் அங்கேதான் இந்த குழந்தை இனிமேல் வளரணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கொடுக்கவும், சேது பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. நீ தான் 2ஆம் தரமா ஒருத்திய கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கையில அவகிட்ட கொடு. அவ இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி காட்டுவா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கோவத்தோட சொல்ல, சரி அப்பத்தா இது ஏன் குழந்தை தானே, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சேது அந்த குழந்தைய கொண்டுட்டு வீட்டுக்கு வராரு. சேது கையில ஒரு குழந்தையோட வீட்டுக்குள்ள நுழையவும் இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, மோகனா, ராஜாங்க எல்லாரும் ஒண்ணுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா சேது, என்ன இது கையில குழந்தை, அதுவும் பச்சை குழந்தை மாதிரி இருக்கு, யாரு குழந்தை இது அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, இங்க சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு, அப்பா என் குழந்தைப்பா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்னையா சொல்ற, உன் குழந்தையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, ஆமாப்பா நம்ம அம்மா வந்து எனக்கு மகளா பிறந்திருக்காங்கப்பா, பாருங்க அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அப்படியே காட்டவும், சேது அந்த குழந்தைய பார்க்குறாரு. ராஜாங்க அந்த குழந்தைய பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி அந்த குழந்தைய வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மோகனா அந்த குழந்தைய பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்கலங்கி பார்க்க அப்பதான் ஈஸ்வரி, சேது
என்னையா இது? என்ன புரியாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த நேரத்துல அவ பிள்ளைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா அப்படின்னு சொல்லி சேது கோவப்படுறாரு. சின்னம்மா, இது ஏன் வாரிசு, ஏன் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும், அப்பதான் ஐஸ்வர்யாவுடைய அம்மா அப்பா, என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீங்க கல்யாணம் ஆகி புது தம்பதிகளா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குவீங்கன்னு பார்த்தா இந்த குழந்தைய கொண்டாந்து போட்டுக்கிட்டு நையின்னு அது அழுகும், வைக்கும், கக்கும், பால் கொடுக்கணும், அதுக்கு அது மோலும் பேலும் இத்தனை வேலை இருக்கு. இதுக்கு என்ன, என் பிள்ளைதான் அதுக்கு ஆய வேலை பார்க்க வந்தாலும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் சேதுவுக்கு அப்பத்தா சொன்னது ஞாபகம் வருது. என்ன இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என் குழந்தைய பாக்குறதுக்கு இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தோணுது. அப்பதான் ஐஸ்வர்யா, மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த குழந்தைய கொண்டாந்துக்கிட்டு இந்த குழந்தைய யார் மாமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, சேதுவுக்கு அந்த வார்த்தையிலே முடிஞ்சு போயிருது. ஐஸ்வர்யாவை கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு சேதுக்கு மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது. ஏன் ஐஸ்வர்யா, இந்த குழந்தைய நீ பாத்துக்கிற மாட்டியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், மாமா எனக்கு இந்த குழந்தை எப்படி மாமா எனக்கு பாத்துக்கிற தெரியும்? நான் என்ன இதுக்கு முன்னாடி என்ன குழந்தைய பெற்றிருக்கேன்? இந்த குழந்தைய கொண்டாந்து என்னைய பாத்துக்கிற சொல்றீங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஹனிமூன் பிளேஸ்க்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்புறம் போட்டோ ஷூட், அது இது, ரிசப்ஷன், என் ஃப்ரெண்டோடைய நிறைய இருக்கு மாமா. இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. இதுக்கிடையில கொண்டாந்து இந்த குழந்தைய போய் வளர்க்கணும்னு சொல்றீங்க. எனக்கு இந்த குழந்தைய தூக்க கூட தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், சேது அப்பதான், யாரும் என் குழந்தைய பாத்துக்கிற வேணாம், நானே என் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பதான் மோகனா, ஐயா சேது, நான் இருக்கலையா, நான் பாத்துக்கிறேயா, நம்ம வீட்டு வாரிசியா, உன் குழந்தை ஏன் பேரு பிள்ளை, நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு சொல்லி மோகன் அந்த குழந்தைய வாங்கவும், சினிமா அம்மா என்னை நான் பிறந்ததுக்கு அப்புறம் போயிட்டாங்க, நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க தான். ஆனா நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பாசமா பேசுனது கிடையாது. உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் வந்து சொல்லவும் மாட்டேன். அப்பா கிட்ட மட்டும்தான் எதா இருந்தாலும் பேசுவேன். உங்களை சின்னம்மானு கூட கூப்பிட மாட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், இனிமேல் உங்களை சின்னம்மானு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ, மோகனா பார்த்தா கண்ணே கலங்கி அழுக ஆரம்பிச்சுறாங்க. நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதியா? உன் குழந்தை என்னையா, இது நம்ம வீட்டு வாரிசியா, இந்த குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்குறையா அப்படின்னு சொல்லி மோகனா அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சேது, எனக்கு பிறந்த குழந்தையவே நீ பார்க்கறதுக்கு 1008 கண்டிஷன் போடுற. இதுக்கப்புறம் உன் கூட நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி எப்படி உன் கூட நான் குடும்பம் நடத்துறது? 1000 தான் இருந்தாலும் அது ஏன் ரத்தம். என் பிள்ளைய நீ உன் பிள்ளையால நினைச்சிருக்கணும். இல்ல மாமா, இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னாவது ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும்ல. வார்த்தைக்கு கூட சொல்லாத நீ எப்படி என் கூட நல்லபடியா இருப்ப? 1000 தான் இருந்தாலும் நீ 2ஆம் தாரம் தானே. 2ஆம் தாரமா வந்தவ சித்தின்ற குணத்தை என் பிள்ளைகிட்ட நீ காட்டத்தானே செய்வ. போதும் ஐஸ்வர்யா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. அதனால இந்த கல்யாண ஏற்பாடு, கல்யாண பேச்சு எல்லாமே இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ, ஐஸ்வர்யாவுக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருது.